நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இந்த மஞ்சள் பூசணிக்காயை தொடர்ந்து சாப்பிட்றது மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய மேலும் கூடுதலான பலன்கள் என்னன்னு பார்ப்போம். தொடர்ச்சியாக இருமல்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த நபர்களுக்கு இந்த மஞ்சள் பூசணியை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும். அதே போல் உடம்புல ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜிக்கு தசைகள் பலமின்மையே ஒரு காரணமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதையும் குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த மஞ்சள் பூசணிக்காய் கொண்டு. வயிற்றில் உள்ள அந்த கெட்ட வாயுகள் வெளியேறக்கூடிய ஆற்றலும் இந்த பூசணிக்காய்க்கு உண்டு. தன்னை அறியாமல் பெட்ஸ்ஃபெட்னு சொல்லுவாங்க பாருங்கள், சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், பெரியவர்கள் கூட சில பேர் இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த பூசணிக்காய் அடிக்கடி உணவில் சேர்க்க அந்த பிரச்சனை இல்லாமல் போகும். அலர்ஜி காரணமாக தோலில் தடிப்பு ஏற்படுது பாருங்கள், அதை குணமாக்கக்கூடிய ஆற்றலும் இந்த பூசணிக்காய்க்கு உண்டு. சோம்பலாக எந்நேரம் டயர்ட்னஸோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு, அவங்க திக்கி திக்கி பேசக்கூடியவங்க, மந்த புத்தியாக உள்ளவங்க, அவங்களுக்கு இந்த பூசணிக்காயை தினசரி உணவில் சேர்க்கணும். அப்படி சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும், முழுமையாக குணமாகவும் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு கண் இமை கீழே இறங்கினா மேலே ஏறாது, அப்படியே கீழேயே தாழ்ந்து நிற்கும். முழு விழிய அந்த இமைகளை விரித்து அவங்களால பார்க்க முடியாது. கண் விழி சில பேருக்கு அப்படியே ஆடும். சிலருக்கு அந்த நிறத்தை பிரித்து பார்க்கக்கூடிய திறன் ரொம்ப சிரமப்படுவாங்க, குறைவாக இருக்கும். அது போன்றவர்களுக்கும் கீழ்த்தாடை செயல்திறன் குறைவாக இருக்கும் சில பேருக்கு. அது மட்டும் இல்லாமல் முடக்குவாதம், மூட்டுவாதம், ரொமடைஸ் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த மூட்டுகள் வலியில் ஏற்படக்கூடிய ஒரு நோய், இது அத்தனையும் குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த மஞ்சள் பூசணிக்காய் கொண்டு. இந்த மேற்சொன்ன சிக்கல்கள் உடையவங்க தினசரி உணவில் அல்லது வாய்ப்பு கிடைப்பதெல்லாம் வாரத்துக்கு 2-3 நாள் அல்லது தினமும் சாப்பிட்டாலும் நல்ல பலன், பல நோய்கள் முழுமையாக குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.